ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. மிதுன ராசி பெண்கள். மிதுன ராசி பெண்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப புத்திசாலிங்க, அதி புத்திசாலிகள் அப்படின்லாம். நல்ல கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான். மிதுன ராசி பெண்கள் பேச தெரியாத பெண்கள் இருப்பாங்களா? சான்ஸே இல்லை. அந்த பிள்ளை ரொம்ப படிக்கவே இல்லை, நல்ல புத்திசாலியா இருக்கும், நல்ல படிச்சிருக்கு, அதி புத்திசாலியா இருக்கும். பேச தெரியாம இருக்குமா, ஒரு காலகட்டத்துல அது பேச தெரியாம இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கு, யாரு கூடயும் பழக விடல, அப்ப பிள்ளைக்கு பேசவே தெரியல அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்துல எக்ஸலண்டா பேசுவாங்க. என்னோட புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம், என்னோட வாய் தான் என்னோட முதலீடு, இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சிம்பிள் அந்த ராசியினோட சிம்பிள் பார்க்கணும். ரெண்டு சிம்பிள் டூயல் கேரக்டர்ஸ், எப்பயுமே இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கும். படிக்கும் போதே பிள்ளை 2 கோர்ஸ் படிக்கிறது, ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அட்வைசஸ், வெரி குட் அட்வைசஸ். எல்லாருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு இது காத்து தத்துவ ராசி இல்லைங்களா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்களை சார்ந்து ஒரு கூட்டம் அப்படின்றது இருக்கும். எனக்கு தேவை எல்லாருக்கூடையும் மனதளவில் ஃபிக்ஸ் ஆகிடுவேனா, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாருக்கூடையும் பழகுவேன், எனக்கு ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணும். ஆனால் யாரையுமே மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் நல்லா யார் என்ன கேட்டாலும் வாய்க்கிழிய எல்லா அட்வைஸும் பண்ணுவேன். யார் என்ன அட்வைஸ் கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவேன். ஆனால் அந்த அட்வைஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு நார்ம்ஸ், எனக்குன்னு ஒரு டேர்ம்ஸ், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ், எனக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ், இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஒரே விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுறதுக்கும், ஒரே விஷயத்த மற்றவங்க கிட்ட நெகட்டிவாக பேசுறதுக்கும் அவங்களால முடியும் அப்படின்லாம். எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, நெகட்டிவாகவும் பேசுவாங்க. இது மிதுனத்தினால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ பொதுவாகவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு கூடலாம் பேசுவாங்க. இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கொலீக்ஸ்ன்னு இருப்பாங்க, பேசாமல் இருக்க முடியாது. பெண்களால் சைலண்டாக இருக்க முடியாது. இது பெண்களுக்கே ஒரு குணாதிசயம். அதுவும் மிதுன ராசி பெண்களால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொலிக் சொல்கிறாங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளையை பற்றி கேட்டுப்பாங்க. கேட்டுக்குன்னு ஓகே புதுசாக கேட்டுப்பாங்க. அதே விஷயத்த இன்னொரு பிள்ளை சொல்கிறாங்க, அப்படியா, அதே விஷயத்த இன்னொரு பேர் சொல்கிறாங்க, அப்படியா, அடடா, 10 பேர் சொன்னாலும் 10 பேர்கிட்டையும் நான் இப்போ தான் புதுசாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்களே தவிர வாயில் எந்த விதத்துலையும் வார்த்தையை விட்டுற மாட்டாங்க. எனக்கு தெரியுமே அப்படின்ற வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. தெரியுமேன்னு சொன்னால் அவ கூட எனக்கு தெரியுமேன்னு சொன்னாலே அப்படின்னு நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்றதுனால எப்பயுமே எனக்கு தெரியலையே அப்படியா அப்படியா அப்படியான்னு புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கு உண்டு. இவ்வளோ உஷாராக இருந்தாலும், இவ்வளோ சூப்பராக பேசினாலும், இவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லால மாட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. நாங்கள் பேசும்போது ரொம்ப உஷாரா கேப் மாதிரி தனத்தோட தான் பேசுவோம். இருந்தாலும் எங்களை விட கேப் மாதிரிங்க இருக்கிறாங்க இல்லையா உலகத்துல, அதனால நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மிதுனம். மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பேச்சு சரியான பேச்சு, நல்ல ஸ்மார்ட்டான பேச்சு, புத்திசாலித்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஒருத்தவங்க என் கூட பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இன்டென்ஷனோட பேசுறாங்க, என்ன என்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க, என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அத்தனையும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். இன்ப தத்துவ ராசி, காம தத்துவ ராசி, மகிழ்ச்சி, பேரு, புகழ், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எனக்கு கிரியேட்டிவிட்டி, மீடியா, இதெல்லாம் வேலை செய்ய பிடிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா காற்று எப்படி இருக்கும், ரொம்ப புயல் மாதிரி இருக்கும், தென்றல் மாதிரி இருக்கும், நிசப்தமாக இருக்கும். அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் மிதுனத்துக்கிட்டேயும் உண்டு அப்படின்னா. போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போகிறது, பேசும்போது கொஞ்சம் ஹியூமரஸாக பேசுறது, ஜோக்காக பேசுறது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே காமெடி பண்ணுறது, ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு பிடிக்கும் அப்படின்லாம். இப்போ ரொம்ப சிம்பிள். அவங்க பார்த்தீங்கன்னா ஆம்லெட் ஊற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆம்லெட் உடஞ்சி வருது, குழந்தைங்களுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு இங்கே பற்றியா ஆன்ட்டி உனக்காக நீ புட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஆன்ட்டி பிச்சு கொண்டு கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாராலையும் முடியுமா? ஐயோ குழந்தைக்கு சரியா வரலையே, இது என்னாச்சு, இப்போ ரிஷமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஆம்லெட் ஊற்றுறாங்க, புண்டு வந்துருச்சுன்னா ஐயோ குழந்தைக்கு சரியா வரலையே, என்ன பண்ணுறது, இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஆம்லெட் ஊற்றுறான் அப்படின்னு யோசிக்கும். குழந்தை கெஸ்ட் குழந்தை ஏதாவது தப்பா நினைச்சுட்டு போறாங்க, நம்மளை பத்தி ஒரு இதுவாயிடும், தப்பா நினைச்சுப்பாங்க, சரியா போட்டு கொடுக்கல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத குழம்பான மிதுனம் அப்படி கிடையாது. அந்த ஊத்துற ஆம்லெட்டி ரொம்ப சூப்பரா கொண்டாந்து
இப்படி கொடுக்கும். இதுதான் ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னா. ரிஷப மிருகசிரிஷம், மிதுன மிருகசிரிஷம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கிட்ட நம்ம பார்த்து ரசிக்கும்படியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுவாங்களா? சாலிடாக லவ் பண்ணுவாங்க. ஒரு பையனை பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையனை பார்த்து எதை வச்சு அட்ராக்ட் ஆவாங்க? பையன் நல்ல புத்திசாலியாக இருக்கணும். ஒரு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறாங்க. பையன் நல்லா வந்து ஸ்பீச் கொடுக்குறான். நல்ல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து சுற்றி வரான். நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். பிடிச்சிடும். மைண்டும் சிங்க் ஆகணும், பிடிச்சிடும். அப்போ இன்டெலிஜென்ஸ் மட்டும் போதுமா? அதெல்லாம் கிடையாதுங்க, கிடையாது. நாங்கள் மிதுனம். பையன் இன்டெலிஜென்ட்டாக வச்சு அவனோட அறிவை வச்சு நான் என்ன 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? 4 கிலோ பருப்பு வாங்க முடியுமா? முடியாது. பையன் வசதியாக இருக்கானா? ரைட்டு. பையன் நல்ல குடும்பத்து பையனா? ரைட்டு. பையனுக்கு நல்ல குணாதிசயங்கள் இருக்கா? ரைட்டு. பையன் வந்து நம்மளை வந்து கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா? ரைட்டு. பையன் நல்லா பாசமாக இருப்பானா? இப்படி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும் மிதுனத்துக்கு அப்படின்னா. ஆனால் எனக்கு அறிவு மட்டுமே போதும், எனக்கு பாசம் மட்டுமே போதும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிற மிதுனமும் இருக்க தான் செய்கிறாங்க. சுய ஜாதகமும் அதுக்கு வந்து பேஸ். இன் ஜென்ரல் மிதுனம் அப்படின்னா ஒரு பெரிய கிரைட்டீரியாஸ் இருக்கும். அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆனால் தான் எனக்கு வந்து அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? விருச்சிகத்தை லவ் பண்ணால் அந்த லவ் வந்து பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. மகரத்தை லவ் பண்ணால் லவ் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. மாறி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாலும் அந்த ஃபேமிலி லைஃப் ஒரு பெரிய குவெரி. பெருசாக வந்து ஹாப்பியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதையும் மீறி விருச்சிகத்தையும் மகரத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழற மிதுனம் இருக்க தான் செய்யுது. பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அதனால சொல்கிறோம். மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சாலிடாக லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. மேரேஜ் லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க என்னை நல்லா பார்த்துக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஒரு ஐடியல் ஹஸ்பண்டாக இருக்கணும். சூப்பராக என்னை பார்த்துக்கணும். நான் சமைக்கிறேன் அப்படின்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னா அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணும். எனக்கு உடம்பு முடியலன்னா ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும், ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், இல்லை ஹோட்டலில் வாங்கி வந்து கொடுக்கணும், என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உடையில வந்து நேர்த்தி அப்படின்றது வச்சுப்பேன். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஒரு ஃப்ராக்கு போடுறது, குட்டியை மைக்ரோ மினிஸ் போடுறது அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிப்பேன். மிதுன ராசி பெண்கள் ஜீன்ஸ் போட பிடிக்கும். அதாவது புடவையும் கட்டிப்பாங்க, ஜீனும் போட்டுப்பாங்க, நல்ல செல்வாரும் போட்டுப்பாங்க, ஹாஸ்னி ஸ்கர்ட்டும் போட்டுப்பாங்க. எது ஃபேஷன், அந்த ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற எண்ணம் சாலிடாக மிதுனத்துக்கும் உண்டு, கன்னிக்கும் உண்டு. ஏன்னா ராசி அதிபன் புதனுக்கு புதுமைகளை வரவேற்கிறது அப்படின்றது உண்டு. அதே மாதிரி சமைக்கிறாங்க அப்படின்னா புதுசாக சமைப்பாங்க லேடிஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா தீனா செஃப் சார் அவரோட வீடியோஸ் பார்த்து சமைச்சேன். வெங்கடேஷ் பட் சார் வீடியோ பார்த்து சமைச்சேன். இப்படி நிறைய விஷயம் புதுசாக புதுமைகள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைனீஸ் சமைச்சேன், தந்தூரி சமைச்சேன். இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் முன்னமே சொன்ன மாதிரி 100 பேர் 100 விஷயத்த சொன்னாலும் நம்புற மாதிரியே பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டையும் பிரச்சனை, பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து அவங்க செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேன் வேலை செஞ்சு இந்த லேடிஸ் வந்து புரோக்கரேஜ் வேலையெல்லாம் செய்கிறாங்க, கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்காங்க, இந்த இன்சூரன்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்வொகேட்ஸாக இருக்கிறது, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ரொஃபஸர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸு, சைக்காட்ரிஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா உங்களுக்கு பேச்சு சார்ந்த தொழில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் தான் அவங்க விருப்பமே படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து நாத்தனாருங்க 2 பேருக்கு இடையே பஞ்சாயத்து, மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் பஞ்சாயத்து, இதெல்லாம் ரொம்ப அழகாக நடுவில் புது கிளியர் பண்ணி விடுவாங்க. மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளையே பிடிக்காது, மருமகளை பிடிக்குன்ற அளவுக்கு இவங்க பேச்சு இருக்கும். ஆனால் மருமகளை பிடிக்குன்ற அளவுக்கு பேச்சு மாமியாருக்கு இருந்தாலும் செய்யறது பொண்ணுக்கு தான் செய்வாங்க, மருமகளுக்கு செய்ய மாட்டாங்க. மிதுன ராசி மருமகளாக இருந்தால் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்கு, குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டங்களை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, குடும்பத்தினோட வசதிக்கு, குடும்பத்தினோட முன்னேற்றத்துக்கு எல்லாம் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு பெருசாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அடடா நம்ம மாமியார் அவங்க பொண்ணை விட நம்மள தான் பாசமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. நினைக்காதீங்க, அது தப்பாக மாறிடும். ஸோ உங்களை யூஸ் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்க மிதுனத்துக்கு இது புரியாது. நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது புரியாது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்ச்சிக்கு விரும்புவாங்க. என் மருமகளை மாதிரி யாருமே இல்லைப்பா, நல்ல புத்திசாலி, அவளை தான் உழுந்தடிச்சுன்னு செய்வாங்க. அந்த புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. என் ஒய்ஃப் மாதிரி யாருமே இல்லை, சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் வரவே இங்கே நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன் அப்படிம்பாங்க. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து 10 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்னாடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மனைவி சொல்லுவார், என் மனைவி வந்து பாருங்க இவங்க பிரியா சூப்பராக சமைப்பாங்க, எக்ஸலண்ட்டான வந்து குக்கு அப்படின்னு. இவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், இவங்களே ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து செஞ்சுருப்பாங்க. சொன்ன ஒரு வாரத்துக்காக உழுந்தடிச்சுன்னு அத்தனை பேருக்கும்
2 விதமான டிஷ் செஞ்ச பரவாயில்ல, 10 விதமான டிஷ் செய்வாங்க. ஏன்? என்ன பெருமையா பேசிட்டாங்களே, அந்த பெருமையை நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி. இப்ப இவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், என்ன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னா ஒபிசிட்டி, அதே மாரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் தெரியும். பொதுவா மிதுனம் வந்து பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. என் அறிவு வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். காலத்துக்கு ஏத்த மாரி நான் வந்து ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும். அவுட்டேட்டடா இருக்கக்கூடாது. அதெல்லாம் மிதுனத்துக்கு பிடிக்கும். மைனஸ் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் ஏதாவது இருக்கா? என்னைக்கோ ஒரு நாள் அவசரப்பட்டு வாயினால ஒத்த வார்த்தை சொல்லி மாட்டிப்பாங்க அப்படின்ற எண்ணம் உண்டு. மிதுன ராசி பெண்கள் கணவர்கிட்ட எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அடங்கி போவாங்களா? புகழ்ந்தா நாங்க அடங்கி போவோம். இல்லன்னா எப்பயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நெறைய புத்திசாலி, பெரிய புத்திசாலி அப்படின்ற நெனப்பு உண்டு. ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் எனக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். இதுதான் மிதுனம். சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு. என்ன கலர்ஸ் ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னா கிரீனு, கிரே ஆல் டைப் ஆஃப் கிரீன் லக்கியா இருக்கும். அதே மாரி கிரே, ப்ளூ இதெல்லாம் ரொம்ப லக்கி கலர்ஸா இருக்கும். மிதுன ராசி பெண்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆக நாங்க சொன்ன விஷயத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலிலயும் இந்த மாரி உங்கள புகழ்ந்து, புகழ்ந்து, புகழ்ந்து பேசுறாங்களா? அதுக்கு பின்னாடி உங்கள யூஸ் பண்றாங்களா? ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா ரொம்ப சந்தோஷம். யூ ஆர் லக்கி அப்டின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க? அப்படின்னா நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்த நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா? துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்தில எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.